சற்று முன் பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைந்தார் டிடிவி தினகரன். ஸ்டாலின் பேச்சுவார்த்தை அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அமமுக தனித்து செயல்பட்டது. இந்த தேர்தலில் கட்சி எந்த ஒரு முக்கிய கூட்டணியிலும் இணையாமல் சுயேட்சையாக போட்டியிட்டது. பரிசு பெட்டி சின்னத்தில் போட்டியிட்ட அமமுக தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் பலவற்றில் வேட்பாளர்களை நிறுத்தியது. இருப்பினும் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற முடியவில்லை. இதற்கு முக்கிய காரணம் அதிமுக மற்றும் திமுக போன்ற பெரிய கட்சிகளின் ஆதிக்கம் மற்றும் அமமுகவின் புதிய கட்சி என்ற அந்தஸ்து. இந்த அனுபவம் எதிர்காலத்தில் கூட்டணி அரசியலின் முக்கியத்துவத்தை அமமுகவுக்கு உணர்த்தியது. 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அமமுக மீண்டும் தனித்து செயல்பட்டது. இந்த தேர்தலில் கட்சி தனது செல்வாக்கை விரிவுபடுத்த முயற்சித்தாலும் எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியவில்லை. இதனால் அமமுகவின் தலைவர் டிடிவி தினகரன் கூட்டணி அரசியலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து எதிர்காலத்தில் பிற கட்சிகளுடன் ஒத்துழைப்பதற்கு முனைப்பு காட்டினார். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து செயல்பட்டது. பாஜக தலைமையிலான இந்த கூட்டணியில் அமமுக ஒரு முக்கிய பங்காளியாக இருந்தது. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக, தேமுதிக, பாமக மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒருங்கிணைந்து திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக போட்டியிட்டன. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில்தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இருப்பதாக நயினார் நாகேந்திரனும் தெரிவித்தார். இருப்பினும் வரும் தேர்தலில் அமமுக கூட்டணி நிலைப்பாடு தொடர்பாக டிசம்பர் மாதம் தெரிவிக்கப்படும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மக்கள் யாரை விரும்புகின்றனர் என உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுகிறது என்றும் கூறினார். 2026 தேர்தலில் அமமுக யார் என்பதை நிரூபிப்போம் என புளியங்குடியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது டிடிவி தினகரன் தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அமமுக தனித்து செயல்பட்டது. இந்த தேர்தலில் கட்சி எந்த ஒரு முக்கிய கூட்டணியிலும் இணையாமல் சுயேட்சையாக போட்டியிட்டது. பரிசு பெட்டி சின்னத்தில் போட்டியிட்ட அமமுக தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் பலவற்றில் வேட்பாளர்களை நிறுத்தியது. இருப்பினும் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற முடியவில்லை. இதற்கு முக்கிய காரணம் அதிமுக மற்றும் திமுக போன்ற பெரிய கட்சிகளின் ஆதிக்கம் மற்றும் அமமுகவின் புதிய கட்சி என்ற அந்தஸ்து. இந்த நிலையில்தான் பாஜக கூட்டணி ஓபிஎஸ்ஐ புறக்கணித்தது போல் தினகரனையும் புறக்கணித்துள்ளார்கள். இதனால் கோபம் அடைந்த தினகரன் பாஜக கூட்டணியில் இருந்து விலகி விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தினகரன் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.